இன்னொரு யூனிவர்ஸில் நீங்கள் எலன் மஸ்கை விட ஃபேமஸாக இருக்கலாம். இப்போ நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த யூடியூப்போட ஓனராக கூட இருக்கலாம். ஸோ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த யூனிவர்ஸில் உண்மையிலே இருக்குதா, இல்லை நம்ம வாழ்க்கையில் வந்து பல இடங்களில் நடக்குதா அப்படின்றது தான் அந்த கேள்வியே. ஸோ இதோட ரகசியத்தை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் அதுக்குள்ளே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து ஃபுல்லாக அவங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, அதாவது இந்த பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னா அந்த ஸ்பேஸு, எனர்ஜி, டைம், ஸ்பேஸ் இந்த மொத்தத்தையும் சேர்ந்த ஒரு பெரிய அமைப்பு தான். ஸோ இந்த பேரலல் யூனிவர்ஸை வந்து நான் முடிஞ்சளவு எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே, பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னா நம்ம யூனிவர்ஸ் மாதிரியே இருக்கலாம், ஸோ நம்மளோட வேறு மாதிரி இருக்கலாம். ஒரு சிம்பிளாக அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா ஒன்று சொல்லிக்கிறேன், அதை கேட்டுக்குங்க. அதாவது இப்போ நம்ம வந்து பூமி இருக்குதா, இந்த பூமியை விட்டு ஜூம் பண்ணி வெளில போனீங்க அப்படின்னா இந்த சூரியன் அப்படின்ற ஒரு 8 கோள்கள் சேர்ந்தது தான் நம்ம ஒரு சூரிய கிரகணம்னு சொல்கிறோம். ஸோ அதை விட்டு வெளில போய் பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் சேர்ந்தது மாதிரி கிட்டத்தட்ட நிறையா இருக்குது. அதையும் விட்டு வெளில போனீங்கன்னா அது மொத்தம் சேர்ந்தது ஒரு ஒரு ரவுண்டானமாக இருக்குன்னா அந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய ரவுண்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பூமி மாதிரி வேறு ஒரு பூமி இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னா ஸோ நம்மளை மாதிரி இருக்கிற வேறு ஒரு யூனிவர்ஸ். ஓகேவா? கிட்டத்தட்ட நம்ம இங்கே இந்த உலகத்தில் இந்த ஒரு யூனிவர்ஸில் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா ஸோ வேறு ஒரு யூனிவர்ஸில் உங்களை மாதிரி நானும் இந்த மாதிரி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். அதாவது ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கும் ஒரு லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இருக்குது, அதாவது ஒரு குறிப்பிட்ட சட்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லி சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து ஒரு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஒரு யூனிவர்ஸில் நம்ம எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னொரு யூனிவர்ஸில் வந்து நம்ம எக்ஸாமுக்கே போகலை. ஸோ அந்த மாதிரி. ஓகேயா? ஸோ இந்த யூனிவர்ஸ், இந்த மாதிரி பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் யார் சொன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1957 ஹூஜ் எவர்ட் என்ற ஒரு சயின்டிஸ்ட் மெனி வேர்ட்ஸ் இன்டர்பிரேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது 1957 ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். ஸோ அவர் தான் இந்த பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாப்புல. ஒரு லாஜிக்காக ஒரு வாழ்க்கையில் அப்ளை பண்ணோன்னா ஸோ அது வந்து ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கும் வேறு மாதிரி அப்ளை ஆகும். அதாவது இந்த ஒரு யூனிவர்ஸில் நான் ஒரு யூடியூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா, வேறு ஒரு யூனிவர்ஸில் நான் வந்து படித்த ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஸோ இங்கே இருக்க கார்த்தி வேறு, அங்கே இருக்க கார்த்தி வேறு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாப்புல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த யூனிவர்ஸில் நான் இப்போ வந்து காஃபி குடிக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு யூனிவர்ஸில் நான் டீ குடிக்கிற சான்சஸ் இருக்குது. பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த 2 யூனிவர்ஸ்லேயும் எடுக்கிற டிசிஷன் வந்து என்னோடய கையில் தான் இருக்குது. ஸோ நான் எடுக்கிறத பொறுத்து ஒவ்வொரு யூனிவர்ஸ் புதுசாக உருவாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சயின்ஸில் வந்து இந்த பேரலல் யூனிவர்ஸ் வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. முதல் டைப் அப்படின்னா பபுள் யூனிவர்ஸ். நம்ம ஒரு யூனிவர்ஸ் வந்து ஒரு பபுள் மாதிரி, அதே மாதிரி இருக்கிற ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கும் ஒவ்வொரு பபுள் மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த ஒவ்வொரு பபுளுக்கும் வேறு ஒரு ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாப்புல. அடுத்து வந்து செகண்ட் டிவிஷன் வந்து 10 அல்லது 11 டிமென்ஷன்ஸ் இருக்கலாம். அந்த ஒரு யூனிவர்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமோட இருக்கலாம். இப்போ கார்த்தி இங்கே நான் இருக்கிறேன், உங்களால் பார்க்க முடியுதா? ஸோ அந்த ஒரு யூனிவர்ஸில் நான் இருக்கலாம், பட் உங்களால் என்னை பார்க்க முடியாது. ஸோ நம்ம அந்த பக்கத்தில் கூட இருக்கலாம். ஓகேவா? இதுதான் செகண்ட் தியரி. ஸோ தேர்ட் விஷயம் என்னென்னா மிரர் யூனிவர்ஸ். ஸோ அது எப்படி இருக்கலாம்னா, நடப்போம்ல நம்ம டெய்லியும் எப்படி நடப்போம், நம்ம காலை வந்து முன்னாடி தூக்கி வச்சு நடப்போம். ஸோ அந்த ஒரு யூனிவர்ஸில் காலை தூக்கி பின்னாடி வச்சு நடக்கிற மாதிரி, அதாவது லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கலாம். அதாவது டைம் வந்து இங்கே 1 2 3 ஓடும்ல, ஸோ அங்கே வந்து 12 11 10 அப்படின்னு ரிவர்ஸில் ஓடுறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்கிறேன், இதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்குதா உண்மையிலே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து நம்மளோட ChatGPT என்ன சொல்லுது அப்படின்னா, டேரெக்டான ப்ரூஃப் கிடையாது, பட் அதுக்கான சில க்ளூஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அதுக்கு என்னென்ன க்ளூஸ் அப்படின்னா, சில கேலக்ஸி மூவ் ஆகிற விதம் வேறு மாதிரி இருக்குது. ஆமாம், ஸோ புல் மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிராவிடேஷ்னல் புல் மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம கேலக்ஸி வந்து ஒரு வித்தியாசமாக சுற்றிக்கிட்டு இருக்குது தெரியுமா? ஸோ அதே மாதிரி அந்த ஒரு இதில் வந்து வேறு மாதிரி சுற்றுது. ஒருவேளை இங்கே இருக்கிற ஒரு யூனிவர்ஸ் மாதிரி அங்கே இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ChatGPT இப்போ தான் நம்மளுக்கு சொல்லுது. 5வது ஒரு விஷயம் என்னென்னா, சினிமாவில் வந்து நம்ம இந்த பேரலல் யூனிவர்ஸை பற்றி சில கான்செப்டை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து எந்தெந்த மூவிஸில்
அண்ட் வெப்சீரிஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைடர்மேன், அப்புறம் ஸ்பைடர்மேன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்றதுல வந்து அதை பற்றி பேசியிருப்பாங்க, அந்த டைம் லைனை பற்றி. ஸோ இண்டஸ்ட்ரியல் மூவியில் வந்து அந்த டைம் டிலேஷன், அதாவது ஒரு இங்கே இருக்க டைமும் நம்ம அங்கே இருக்கிற டைமும் ஸ்பேஸில் இருக்க டைம் வந்து வேறு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே நம்ம போனோம்னா இங்கேருந்து போகிறதுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்தாலும், ஸோ இங்கே வந்து ஒரு நாள் பூமியில் வந்து 7 வருஷங்கிறது வந்து அங்கே ஸ்பேஸில் வந்து ஒரு மணி நேரம் தான். ஸோ அப்படி இந்த டைம் டிலேஷன் வந்து அந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் மூவி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ்ன்ற ஒரு வெப்சீரிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அப்சைட் டவுன் உலகத்தை பற்றி அப்படியே சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் உலகத்தில் எங்கள் வீடு, ஸோ இந்த இது எல்லாமே இந்த பொருட்களாக இருக்குது, பின்னாடி பார்த்தா அந்த பொருட்களாக இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த இதில் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஃபுல்லாமே கருப்பாக இருக்கும். பட் இதே பொருள் இதே இடத்துல இருக்கும், பட் அங்கே ஆள் நடமாட்டமே அவ்வளோ இருக்காது. ஸோ இருக்கிறது அப்படியே இருக்கும், ஆனால் அங்கே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே இருட்டு, இப்போ இது அப்படியே இருட்டான எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அந்த ஒரு உலகத்தில் அப்சைட் டவுன் கிட்டத்தட்ட இங்கே இருக்குது என்ன இருக்கோ அதுதான் அங்கேயும் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு 25 சப்ஸ்கிரைபர் இருக்கா, அந்த ஒரு யூனிவர்ஸில் வந்து எனக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இங்கே ஆர்சிபி வந்து இத்தனை ஒரு கப் அடிச்சிருக்காங்க. நான் வந்து ஒரு ஆர்சிபி ஃபேன், யார் யாரெல்லாம் ஆர்சிபி ஃபேனோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு கப்பு 18 வருஷம் கழிச்சு ஒருத்தன் அடிச்சிருக்காப்புல, விராட் கோலி, ஓகேவா, அவரோட திறமையெல்லாம் அடிச்சிருக்காப்புல. ஸோ அந்த ஒரு யூனிவர்ஸில் நேராக ஆர்சிபி வந்து ஒரு 10 கப்பை நேராக வின் பண்ணியிருக்கோம். யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போல்லாம் எப்படிலாம் இந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் ஒரு இதெல்லாம் சொன்னால் நம்பவே முடியாது. ஏன்னா அது ஒரு ட்ரீம், ஒரு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த சிந்தனைகள்லாம் இருக்கும். ஸோ அதுதான் பேரலல் யூனிவர்ஸ்ன்ற கான்செப்ட்டு. அதுதான். அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, இங்கே மனுஷங்க வந்து நடந்து போகிறாங்களா, ஸோ அங்கே மனுஷங்க வந்து பறந்து போகிறதுக்கு அப்படி ஓடி போயிட்டு இருக்குது. ஆடு மாடுகள்லாம் என்ன பறந்து போயிட்டுருக்கோம், மனுஷங்க வந்து பறந்து போயிட்டுருப்பாங்க. அப்புறம் இந்த மீன்லாம் வந்து சும்மா நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ யோசிச்சு பாருங்கள். ஸோ இங்கே இப்படி இருக்குதுன்னா அங்கே அப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் பேரலல் யூனிவர்ஸ். இங்கே நம்ம பார்க்குற ஒரு விஷயம் ஒரு விதமாக இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ஒரு யூனிவர்ஸில் ஸோ இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு கட்டாயம் இல்லை. ஸோ அங்கே வேறு மாதிரி இருக்கலாம். இங்கே கார்த்தியாக நான் ஒரு பையனாக இருக்கேன்னா, ஸோ அந்த ஒரு யூனிவர்ஸில் நான் பொண்ணாக இருந்து உங்கள்கிட்ட பேசலாம். ஸோ அப்போ எத்தனை யூனிவர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அது பேர் தான் மிஸ்ட்ரிஸ். ஸோ இன்ஃபினிட்டி சொல்லுவோம் தெரியுமா. எடுக்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு டிசிஷன் எடுப்போம்ல, நம்ம இந்த பஸ்ஸில் போகலாம், வேறு பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு ஒவ்வொரு டிசிஷன் எடுப்போம்ல. அந்த ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கிறப்ப ஒரு யூனிவர்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். நான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நேராக வேறு யூனிவர்ஸில் இன்ஃபினிட்டியாக இருந்திருப்பேன். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து ஏகப்பட்ட பிரச்சனை நினச்சி நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து நாம் வந்து தனியாகவே இல்லை, ஸோ மக்களோட தான் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு யாரும் கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மறக்காமல் வேறு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் சந்திக்கிறேன். ஸோ நான் தான் உங்கள் கார்த்திக். ஸோ என் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.